இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வேறு ஒரு ரூமுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31st Jan. இன்றைக்கி நைட்டு வந்து நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும், நிறைய வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நாங்கள் வந்து இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சொல்லு பகல் எங்கே போகிறோம்? ஏதோ ஃபயர் ஒர்க் பீச் இருக்கா, வாங்க நம்மளும் சேர்ந்து போய் பார்ப்போம். இந்த ஒரு லைன் எதுக்குடா பேசுகிற? வாடா. அப்புறம் பெருசாக சொல்கிறேன். அதாவது இப்போ போகிற பாதை வந்து ரொம்ப இருட்டான பாதையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் வரா மாதிரினா அங்கே பாருங்க, எங்களுக்கு புஷ்பானம் இங்கேருந்தே தெரிகிறது. என்னென்ன என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. A few moments later. நம்ம திருப்பி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. நாங்கள் அது ஃபயர் ஒர்க்குன்னு நினச்சி போனோம். ஆனால் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறோம். இது வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வாயட்டை பீச்சுக்கு வந்துட்டோம். அங்கே அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் இங்கே சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் நடக்கணும். டிராஃபிக் பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எங்கடா போகிறாங்க நீங்களாம்? எல்லாம் போயிட்டு எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? நாங்கள் வந்து இங்கே தம் பிரியாணி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். दम बिरयानी अच्छा है दम बिरयानी. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. பாருங்க, நாங்கள் இப்படி போயிட்டு இருந்தோம். நடந்து நடுவில் இந்த ஒரு பில்டிங்கை பார்ப்போம். என்னன்னா இங்கே ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. பாருங்க இந்த கடை எப்படி இருக்குன்னு சார். இது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்குது. டேய், என்னோட பைக்டா. என்ன பேரு? ஓ, ராயல் என்ஃபீல்டோட கஃபே ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி we reached the beach. பீச் கிட்ட வந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அந்த கிளாஸ் வாங்கினோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்கா? நான் ஒயிட்டு, பகல்வன் வந்து க்ரீனு, பார்த்தா வந்து ப்ளூவு, ரகு வந்து பார்த்தீங்கன்னா வயலட், பிங்க்கு பிங்க். அது அப்படிதான் அப்பப்போ கொஞ்சம் கெண்டா பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஆமாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். Happy New Year, friends. கண்ணாடி தொலைச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அடுத்த நியூ இயருக்குள்ளே சில லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ஹாப்பி நியூ இயர் சொல்கிறா பகல். ஹாப்பி நியூ இயர் கைஸ். அவன் வந்து இந்த எல்லாம் கொஞ்ச காலம் தான் நம்ம சாவ போகிறோம். இந்த கண்ணாடி வந்து நாங்கள் எல்லாருமே வாங்கினோம். ஒரு ஆள் வந்து தொலைச்சிட்டாப்ல. டிப்ரெஷன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3 பேர் வந்து பிஆர் ஸ்டைல் பண்ண போகிறாங்களாம். நியூ இயரோட ஃபர்ஸ்ட் கேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்களாம். அது பாருங்கள் எப்படி எல்லாரும் ஒரு தடவை காட்டுறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். Round 1, fight. ஃபர்ஸ்ட் வந்து பகல் பண்ண போகிறான். ரெடியா பகல்? ஓகே, அடுத்து ரகு. சக்சஸ். Round 2, fight. போறேன் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பகல் ஃபர்ஸ்ட். இப்போ நான் சொல்ல போறேன். தொட்டாலே பட்டாசா. ஓகே, அடுத்து தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கல 10,000 பாலா. என்னாச்சு போடு. தெரிஞ்சுதுடா கீழே என்னாச்சுடா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. Round 3. ரெடி ஃபர்ஸ்ட் பகல். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, அடுத்து ஓகே, அடுத்து நாலாவது தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கல 10,000 பாலா. அவன் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணுல வந்து ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க. அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையில இருந்து வந்தோம். கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.